யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சிவராஜ் 744 FE பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் சிவராஜ் 744 FEயில் இருக்க ஒரு இம்ப்ளிமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அந்த இம்ப்ளிமெண்ட் பேர் வேலர். இதுதான் அந்த இம்ப்ளிமெண்ட், வக்கிய சுருட்டுற மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம இதை எப்படி ஓட்டுறது, அதை பயன்பாடை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வக்கிய சுருட்டுற மிஷினை இந்த டிராக்டரோட எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த டாப் லிங்கை வந்து இந்த மீடியம் சென்சிங் இதில் வந்து லிங்க் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பிடிஓ ஷாஃப்டோட இதில் வர இந்த மிஷினில் வர பிடிஓ ஷாஃப்டை இந்த லிங்கை வச்சு இணைச்சிடணும். அப்புறம் எப்போதும் போல தான் ரொட்டேட்டரை எப்படி இந்த ரெண்டு கையிலையும் மாட்டுவோமோ அதே மாதிரி இந்த பட்டையில் வந்து காற்று பின் போட்டு மாட்டிட வேண்டியதான். உங்களுக்கு வைக்க லோடானோன்னே இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லோடானோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே விழுந்துடும். அந்த இதில் வந்து அதாவது இப்படி கீழே விழுந்துடும். கீழே விழுந்தோன்னே இந்த நூல் வந்து வைக்கலில் மாட்டி சுற்ற ஆரம்பிச்சிடும். இது சுற்ற இந்த கம்பி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு வரும். மேலே போயிட்டு வரும்போது இந்த நூல் வந்து கரெக்டாக இந்த பிளேடு இருக்குது பார்த்தீங்களா, பிளேடு தெரியுதா, இதில் வந்து கட்டாயிரும். கட்டானோன்னே நீங்கள் என்ன பண்ணணும், இதுதான் ஹைட், இந்த டோரை தூக்கிறதுக்கான லிவர். இந்த லிவர் வந்து இந்த கயிறில் கட்டி அங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம் இழுக்கிறதுக்கு வசதியாக. இந்த கயிறை பிடிச்சி இழுத்திங்கன்னா டோர் தூக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம டிராக்டரில் வந்து வக்கிய சுருட்டுற மிஷினை அட்டாச் பண்ணியிருக்கோம். இதை எப்படி ஓட்டலாங்கிறத வாங்க பார்ப்போம். 2 டைப்பாக ஓட்டலாம், 2 கியரில் ஓட்டலாம். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து ஹை ஃபஸ்ட்டில் ஒன்றில் ஓட்டலாம், இல்லைன்னா லோ செகண்டில் ஓட்டலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இந்த பிடிஓ கியரை எங்கேஜ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக கிளச்சை ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா டியூவல் கிளச் வந்து ஃபுல்லாக கிளச்சை வந்து நீங்கள் எங்கேஜ் பண்ணிங்கன்னா தான் பிடிஓ கியர் எங்கேஜ் ஆகும். இந்த பிடிஓ கியரில் வந்து ரிவர்ஸ் பிடிஓ 540 இருக்குது. அதில் நீங்கள் 540 வந்து சூஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பிடிஓ வந்து பேலருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த பிடிஓ கியர் 540 போட்டுட்டீங்க. பிடிஓ கியர் எங்கேஜ் ஆகிட்டு இப்போ வண்டியை ஹை கியர் போட்டுட்டு இதில் ஃபஸ்ட்டு கியர் ஹை ஃபஸ்ட்டு போடுறோம். ஹை ஃபஸ்ட்டு போட்டுட்டு முன்னாடி பேலர் வந்து கரெக்டான டெப்த்தில் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா வைக்க அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு டெப்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து பேலர் ரன் ஆகுது. இப்போ பாருங்கள், பிடிஓ ஷாஃப்ட்டு சுற்ற ஆரம்பிச்சுட்டு பேலர் ரன் ஆகுது. இது ரன் ஆகும்போது கரெக்டான ஹைட்டில் நீங்கள் வந்து ஹைட்டை பார்த்துக்கணும். அது வந்து நீங்கள் உங்களோட அனுபவத்தில் தான் பண்ண முடியும், உடனே வராது. ஹைட்ராலிக்கை வந்து கரெக்டான லெவலில் வச்சுக்கிட்டு இப்போ ஆர்பிஎம் வந்து கரெக்டாக ஒரு 11 ஆர்பிஎம் வருது.
பேலர் எப்படி ஓட்டுறதுன்னு பார்த்தீங்க. அடுத்த வீடியோவில் அந்த பேலரில் நூல் எப்படி மாற்றுறது, கட்டு சைஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லை வந்து கட்டு வந்து சின்னதாக எப்படி ஆக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். Thanks for watching. Kindly please support us.